அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமேடை பணிகள், அதுக்கப்புறம் தென்காசிக்கு தனியாக போடப்படுற ட்ராக், அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிட் லைனுக்கு தனியாக அமைக்கப்படுற ட்ராக், இது எல்லா வேலைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தென்காசி சந்திப்புக்கு தனியாக போடப்படுற அந்த ட்ராக்கை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம், அடுத்த அப்டேட்டில் நிச்சயமாக ட்ராக் லேயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குடைய முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பல தண்டவாளங்களை வந்து போட்டிருக்குறாங்க. இன்னும் ட்ராக் லேயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடைய இது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கான எந்த பணிகளும் நடைபெறலை. அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வேலை நடக்கும்போது தான் தெரியும் போல் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஹெச் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வந்தே பாரத் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு லோக்கோமோட்டிவ் மட்டும் நிறுத்தி வச்சுருந்தாங்களே, அந்த ட்ராக்லேருந்து தொடர்ந்து அந்த 6வது பிளாட்பாரம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிளாட்பாரத்தை இணைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மரங்களெல்லாம் வந்து வெட்டியிருக்காங்க. இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரான விதத்தில் நல்ல முறையில் நடைபெற்று வருது. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கூடுதல் நடைமேடை வந்து முடித்த பிறகு தான் இந்த ட்ராக்கை கொண்டு போய் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்தே பாரத் போனதுக்கு பிறகு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த நீங்கள் திருநெல்வேலி சந்திப்பில் பார்த்துருப்பீங்க, சைடில் ஃபுல்லாமே லோக்கோமோட்டிவாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லைனை நேராக கொண்டு போய் அங்கே புதிய பிளாட்பாரத்தில் இணைக்கக்கூடிய அளவில் மரங்கள்லாம் வந்து வெட்டியிருக்காங்க. அந்த ஓஹெச்சியோட போல்ஸையை வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் புதிய நடைமேடை கட்டிகிட்டு இருக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் பணிகள் போயிட்டுருக்கு. இதோட ஓஹெச் லைன் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அங்கே அந்த ஆயில் டெர்மினல் பக்கத்தில் வந்து பிளாட்பாரத்துக்கான இது கட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து நீளமாக ஒரே ட்ராக்காக அமைக்கிற மாதிரி இந்த முன்னாடி இருக்கிற பகுதிக்கு வந்து காங்கிரீட் சோர் வந்து அமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு இந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த வாட்டர் லைன், அதுக்கப்புறம் சன்ரூப் அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட், இது எல்லாமே வேலையும் நடைபெறும். இந்த பணிகள் நல்ல வேகமாகவே நடைபெற்று வருது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆயில் டெர்மினல் கிட்டே வந்துவிட்டோம். அந்த சைடில் லோக்கோமோட்டிவாக நிற்கிதுல, அதுக்கு அடுத்து தான் அந்த பிளாட்பாரத்துக்கு தேவையான அந்த மண்ணை நிறைக்கிற பணிகள் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்த பணிகளும் பார்த்திங்கன்னா நல்ல வேகமாகவே நடைபெற்று வருது. இப்போ தென்காசி லைனை கொண்டு வந்து இங்கே இணைக்கிறதுக்கு இந்த பணிகள் முடிஞ்சால் தான் அந்த பணிகளை கொண்டு வந்து அந்த ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த வேலைக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணிகள் அந்த காங்கிரீட் சுவர் அமைச்சிட்ருக்காங்களே, அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு காங்கிரீட் சுவர் அமைச்சிட்டு அதில் அப்படியே மண் நிறைச்சிட்டு இந்த பிளாட்பாரத்தை வந்து உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து நேராக இருக்கிற ஒரு பாதையாக உருவாக இருக்குது. அதனால தான் இதோடைய ஓஹெச் எல்லாம் வந்து வரிசையாக ஒன்று போல் இருக்குது. லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பகுதி நடைபெற்றிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மற்றும் 5வது பிளாட்பாரத்தோட எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பணிகளும் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் நிறச்சிட்டாங்க. ஸோ சைடில் அந்த ஸ்லாப்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. இனி இதுக்கும் சன்ரூப் அதுக்கப்புறம் வாட்டர் லைன், இதெல்லாம் பேஸ்மெண்ட் பணிகள் போட்ட பிறகு இந்த பணிகளும் வந்து முடிவு பெறும். இன்னும் வந்து ஃப்ளோர் காங்கிரீட் போட வேண்டியது இருக்குது. அதையும் அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது டைரெக்டாக கொண்டு வந்து, அதாவது வாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து வர்ற பாதையை நேரடியாக 1 மற்றும் 2வது பிளாட்பாரத்தில் இணைக்கக்கூடிய அளவுக்கான பணிகளை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ஒரு பகுதியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டவுன் லைன் நேராக பிட் லைனுக்கே போகிற மாதிரி இருக்குது இந்த ட்ராக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே பக்கத்தில் இந்த லேண்ட் லெவலிங் பண்ணி பேரிகார்லாம் அமைச்சிருக்காங்க இல்லையா, மரக்கட்டையால் இந்த பணிகள் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ட்ராக் லைன் அமைச்சு இதை நேராக பிட் லைனுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ராக்கை நேராக 1 மற்றும் 2வது பிளாட்பாரத்துக்குள்ளே வந்து போகிற மாதிரி டவுன் லைன், அதாவது மதுரையிலேருந்து கன்னியாகுமரி நோக்கி போகிற அந்த லைனாக உருவாக்கிடுவாங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து திருநெல்வேலி சந்திப்புக்கு முன்னாடி காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்காக தான் இந்த பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த பணிகளும் பார்த்திங்க அப்படின்னா சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.